சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து வந்து நம்ம வந்து தாளிக்கிற இது உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன். இது வந்து ஒரு சுவைக்காக தான். அப்புறம் வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கையளவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது வந்து ஸ்பூனில் எடுக்கல, நான் வந்து கையில் தான் எடுத்து போடுறேன். இது எல்லாமே நல்லா குறைவான சூட்டில் வந்து நல்லா வணக்கிட்டு ஆற வச்சுட்டு, நம்ம இப்போ குக்கரில் தான் மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதை வந்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிட்டு அதோட அரைச்ச தக்காளி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இது 2மே நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள், இது வந்து இடித்து நல்லா காய வச்சு இடித்து அரைச்ச வந்து மஞ்சத்தூள் தான் இது. இது சேர்த்துட்டு மிளகாத்தூள் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இது கறி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறிவிட்டுட்டு நம்ம வெங்காயம் வணக்கினது இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதையும் நம்ம சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். தேங்காயும் நம்ம எடுத்துக்கலாம். குக்கர் மூடி வச்சாச்சு. அப்புறம் தேங்காய் துருவினர் வந்து தேங்காய் பால் வந்து நல்லா தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது குக்கர் விசில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல கலர் இருக்கும். சாப்பிடவும் நமக்கு பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருக்கும் கலர் பார்க்குறப்பவே நமக்கு. அப்புறம் அரைச்சி தேங்காய் பால் வந்து ஊற்றிட்டு திரும்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி விட்டோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இட்லி நம்ம வந்து நம்ம நைட் அரைச்ச இட்லி மாவு தான் காலையில் வெளியே புளிக்க வச்சுருந்தோம். அதை வந்து ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊற்றிட்டு அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து எடுத்துடலாம். அப்புறம் இலையில இன்றைக்கி நம்ம சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே வாழை மரம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணிடணும் நீட்டாக. அதுலேருந்து ஒரு இலையை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணிவிட்டு இலையில நல்லா தண்ணி விட்டு தொடச்சிட்டு அதில் வந்து நம்ம வந்து பரிமாறி நம்ம சாப்பிட்லாம். இட்லி வச்சு நல்லா சாப்பிட்லாம். இன்றைக்கி சண்டே அதுவுமா. இதே மாதிரி நிறையா பார்க்கணுன்னா சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.